வணக்கம், வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். இன்னைக்கு நிறைய பூத்திருக்கு. பிங்க், டார்க் ரோஸ் பறிச்சுக்கணும். எல்லோருக்கும் பிடிச்ச நிறம் இதுவே. பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது 199 பேர் எடுக்க மாட்டாங்க. பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரல, சும்மா அப்படியே ஓடி வந்துட்டோம். சரி, இங்கே ஒரு துணி இருந்தது, அதை எடுத்து போட்டுக்கலாம். இன்னைக்கு ஒன்லி பூக்கள் மட்டும் பறிக்கலான்னு நினைக்கிறேன். வெண்டைக்காயெல்லாம் வந்துருக்கு, பறிச்சிடணும். அதை பறிக்கலைன்னாக்கா அது முட்டி போயிட்டோம். இதுவும் பிங்க் கலர் தான் வருது. பிங்க்கு, ஒயிட்டு, அப்புறம் லைட் பிங்க்கு. இதுதான் எனக்கு ராசி போல் இருக்கு. எல்லோ வரல, ஆரஞ்சு வரல. 5 கலர் சாமந்தி செடி வச்சேன். அதெல்லாம் ஆரஞ்சு வந்துச்சு. வந்த பின்னாடி அதுக்கு என்னோட தப்பு தான். அதுக்கு ஒரு சரியான தொட்டி கொடுக்காம விட்டுட்டேன். வளர்த்தோம், வளர்ந்த பின்னாடி பெரிய தொட்டியில் வைக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். இங்கே செத்து வச்சு போடுங்க, இந்த தொட்டியில் எடுத்து போடுங்க. கட் பண்ணி போட்டுட்டேன். சரியான கலர், ஆரஞ்சுலேயே கரு ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கலரு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், அந்த கலரு. அடுத்து எல்லோ போல் இருக்குது. அது எனக்கு தலை காட்டவே இல்லை. எல்லோ கலர் அது அந்த செடியே இல்லை போல இருக்கு. இந்த செடிங்க மட்டும்தான் இருந்துச்சு போல இருக்கு. இதுங்களை வச்சு வளர்த்ததே பெரிய சந்தோஷம் எனக்கு. இந்த வளர்ந்துட்டுருக்கு. இது பறிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பறித்தா தான் அடுத்த பூ நல்ல வளரும். அதே மாதிரி சங்கு பூ பறிச்சுக்கலாம். அழகி செல்ல குட்டிங்க, எங்கே இருந்துட்டா நீங்கள் வரீங்க? இந்த செடிக்குள்ளே இத்தனை கலரு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நேற்று வரைக்கும் எங்கே இருந்தீங்க? நேற்று வரைக்கும் எங்கே இருந்தீங்க ஒளிஞ்சிக்கிட்டு? நேற்று ஈவினிங் வரைக்கும் கூட உள்ளே இருந்தீங்க. மார்னிங் நைட்டோட நைட்டாக வெளியே வந்துடுறீங்களே. யார் நீங்கெல்லாம் சொல்லுங்கள். அப்படி ஒயிட் டிசம்பர் பறிச்சிடுவோம். வந்துட்டான் ஒருத்தன், கருப்பேன் கரியன், சுற்றி அழைச்சி மேய்ஞ்சிடுறாங்க எல்லா செடிங்களையும். பாரு, அங்கெல்லாம் போய் மேய்ஞ்சிட்ருக்கோம். இது வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான் போல இருக்கு. கரெக்டாக 8:30 மணி ஆச்சுன்னா வந்துடுவோம் சாப்பாடு தேடி. 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்ணும் இருக்கு. நமக்கு தான் சமைச்சு போடணும், சமைச்சு சாப்பிட்ணும். கை, கால், மூளை எல்லாத்தையும் கொடுத்து நம்மளுக்கு தான் துரோகம் பண்ணியிருக்காரு.
அவங்களுக்கெல்லாம் இப்படி இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களாம் லக்கி பறந்துட்டு போய் வேணுன்றதை சாப்பிட்றாங்க. உண்மையிலேயே அந்த பறவை, பூச்சி, வண்டு இதெல்லாம் நல்ல வரம் வாங்கிட்டு வந்துருக்கு. நினச்சது எங்கனாலும் போயிட்டு சாப்பிட்டு வராங்க பாருங்கள். அதுக்கு சொல்கிறேன், நம்மளுக்குன்னு இன்னும் வரம் கொடுத்துருக்கு கடவுள். ஒன்றுமே இல்லை, பணத்தை கழிக்கிறதுக்காக மனுஷ புரிய கொடுத்துச்சு கொள்ள காட். இங்கே இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பூவே பூத்தாலும் நம்மளுக்கு பறித்து பயன்படுத்துறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. மல்லிகைப்பூ சீசன்லேயும் அப்படி தான், அதை பறிச்சுட்டு போகிறதுக்கு நேரம் இருக்காது. ஒன்றா சேர்த்து காட்டுறேன். இன்னும் செவ்வாறுலேயும் இருக்குது, அதை பறிக்கணும்.